வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அங்கரகா சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கரகா சுடிதார் எப்படி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருப்போம். நீங்கள் அதை ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிங்க. இதில் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் தான் நம்ம மேல் பக்கம் இருக்கிற லேயர். இது அங்கரகாக்கு உள் பக்கம் இருக்கக்கூடிய லேயர். இப்ப மேல் பக்கம் இருக்கக்கூடிய லேயருக்கு தான் நம்ம லேஸோ அதெல்லாம் மெட்டீரியலோ கொடுத்து இந்த ரா எட்ஜஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிப்போம். அது எப்படி நம்ம பாத்துக்கணும்னா இது மாதிரி இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிப்போம். எவ்வளவு அளவு வருதுன்னு பாத்துங்க. நம்மளுக்கு 46 வருது. ஒரு 2-3 இன்ச், இப்ப 49 இன்ச். நீங்க ஒரு 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். நம்ம தச்சத்துக்கு பிறகு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எடுத்துப்போம். இந்த சைடு நெக்குக்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரியே தான் நம்ம நெக்கோட அளவுக்கு பீஸ் எடுத்துக்கிறதுக்கு. இது 14 இன்ச் வருது, 14.5 இன்ச் வருது. ஒரு 16 இன்ச் அது மாதிரி கூட எடுத்துங்க. ஏன்னா இது உள் பக்கம் தான் போயிடும். இருந்தாலுமே ஒரு 16 இன்ச் எடுத்துங்க. நம்ம தச்சத்துக்கு பிறகு கட் பண்ணிக்கலாம். இது இப்ப நம்ம இந்த நெக்ல எல்லாம் பினிஷ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் எடுத்துப்போம். இப்ப இது பாத்தீங்கன்னா 2 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துருக்கோம். இந்த பக்கம் நெக்லைனுமே இதே கலர் எடுத்துருக்கோம். நீங்க வேணா கூட இந்த பக்கம் நெக்லைனுக்கு இந்த மெட்டீரியலோ இந்த சைடு நெக்லைனுக்கு பாத்தீங்கன்னா இதோட மெட்டீரியல் கூட மாத்தி கூட எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நல்ல பக்கம் ரைட் சைடும் ஃபேஸ் பண்ற மாதிரி இப்படி வச்சுப்போம். வச்சுட்டு இந்த இடத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் இப்படி கிராஸா போகுது. அதுக்காக மெட்டீரியலை லைட்டா ஒரு பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டா வரும். லேசா இப்படி மடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரியே இந்த இடத்துட்ட வரும்போதும் மெட்டீரியலை இது மாதிரி கொஞ்சம் லேசா மடிச்சு வச்சு அப்பதான் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா அந்த மெட்டீரியல் திரும்புங்கிறதுக்காக இதே மாதிரியே வச்சு இப்படி கீழே வரைக்கும் ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணி வந்துடும். நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் தச்சிட்டோம். இதை எப்படி பாத்தீங்கன்னா இப்படி உள் பக்கமா இந்த இடத்துட்டலாமே சின்ன ஒரு ஃபிளீட் வச்சு தைச்சிட்டோம். நம்ம நாச் போட்டிருப்போம் 2 நெக்கும் ஜாயின் பண்றதுக்காக. நீங்க இதை ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடியே இந்த நாச்சிட்ட ஒரு மார்க் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இந்த மெட்டீரியல் உள்ள மறைஞ்சிடுங்கிறதுக்காக ஒரு மார்க்கிங் போட்டுங்க. முன்னாடி ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு எப்பொழுதும் நம்ம நெக்ல எல்லாமே உள் பக்கமா திருப்பி ஸ்டிச் பண்ற மாதிரி தான் இதுவுமே ஸ்டிச் பண்ணிடணும். அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துருங்க கீழே வரைக்கும். உங்களுக்கு இதுல கொஞ்சம் லேசா தெரியணும் பைப்பிங் மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்தா கூட நீங்க இது மாதிரி கொஞ்சம் லைட்டா மெட்டீரியலை விட்டுக்கிட்டு கூட தச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பீஸையுமே பாத்தீங்கன்னா நெக்லைன் நம்ம தச்சிட்டோம். இதுக்கு அதே கலரே கொடுத்துட்டோம். இதுவும் நல்ல பக்கம் வச்சு மேல் பக்கம் வச்சுதான் அப்படி தச்சிருக்கோம். இதையும் பாத்தீங்கன்னாலும் இந்த உள் பக்கத்துக்கு இப்படி ஒரு ஃபோல்டிங் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி தச்சு வந்துட வேண்டியதான். உள் பக்கமா நம்ம தச்சிட வேண்டியது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அங்கரகா டாப்ஸுக்கு 2 பக்கமுமே நெக்லைன் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த நாச் போடுற இடத்துட்ட நம்ம ஒரு மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரியே இந்த பக்கமும் நாச் போட்டிருந்த இடத்துட்ட மார்க் பண்ணிட்டோம். ரெண்டு நாச் போட்டிருந்த இடமும் நம்மளுக்கு அப்படி சமமா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இதெல்லாமே கரெக்டா சரி பண்ணி நம்ம நீட் பண்ணி வச்சு பின் பண்ணிப்போம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து இப்படி தொடங்கி இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டா தச்சு வந்துடணும் கீழே வரைக்கும். இப்படி ஃபினிஷ் பண்றதானே பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஒரு லேஸ் எல்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கூட அது மாதிரி கூட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த நெக் லைன் எல்லாமே லேஸ் கொடுத்துக்கலாம். இதெல்லாமே நம்மளோட விருப்பம் தான். அடுத்தடுத்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கிறது எல்லாமே. இந்த இடத்துல எல்லாமே நம்ம டோரி வச்சுக்கிறாங்க கூட வச்சுக்கலாம். அழகா இருக்கும். எப்படி நம்ம அங்கரகா டாப்ஸ் ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.